வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, இந்த பனம் பழத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது கிராமத்தில் இருக்கிறவங்க இதை பற்றி ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருப்பாங்க, இந்த பழத்தோட மகிமையை பற்றி. அதாவது சிட்டியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, பனம் பழத்தை பற்றிலாம் அதிகமாக தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா மற்ற பழங்களை பற்றி எல்லாம் அவங்களுக்கு தெரியும். மற்ற ஆப்பிளோ, ஆரஞ்சோ, மற்ற கடையில் விற்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா, கடையில் விற்கக்கூடிய பழம் இல்லை இது. அதாவது இது கிராமத்தில் பனை மரங்கள் இருக்கிற இடத்துல அதை பற்றி தான் தெரியும். அதனால் இதை பற்றி நான் என்ன பேச போகிறேன்னா, இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க. இதோட மனம் பார்த்திங்களா, இதோட மணத்தை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதோட மனம், இந்த மனம் எங்கேயும் கிடைக்காது. அதனால் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மனத்தை பற்றி தெரியும். நகரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு, நீங்களும் சரி பெரியவங்களும் சரி, ஒரு முறையாவது இந்த பனம் பழத்தோட மணத்தை நீங்கள் குழந்தைங்களுக்கு உணர வைங்க. அதாவது இந்த பழத்தோட மனம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையாக இருக்கும் பாருங்கள். இந்த மனம் எங்கேயுமே கிடைக்காது, நீங்கள் காசு கொடுத்தா கூட கிடைக்காது. அதனால் நீங்கள் கிராமப்புறங்களுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி, தெரியாதவங்க, கிராமத்தில் எல்லாத்துக்குமே தெரியும் பனம்பழம் என்ன மாதிரி இருக்கும், சாப்பிட்ருப்பாங்க. இதை நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா சுட்டு சாப்பிடுவோம். இதை அறுத்து அவிச்சும் சாப்பிடலாம், அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட்டே ஒரு விதமாக இருக்கும். ஏன்னா இது கடையில் விற்காத பொருள். கடையிலலாம் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. பனம்பழம் ஒரு கடையில் விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அதனால் தயவு செய்து கண்டிப்பாக எல்லோரும் தங்களோட குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களும் சரி, தெரியாதவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. இந்த மனம் கண்டிப்பாக நம்ம சுவாசிக்கணும். இந்த மனத்தை கண்டிப்பாக நம்ம சுவாசிக்கணும். அதை சுவாசிக்காமல் இருக்கிறது, அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெரியாமல் இருக்கிறதுக்கு பொருளாகிடும். அதனால் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி, கண்டிப்பாக இந்த பனை மரத்தோட மகிமையை, பனம் பழத்தை பற்றி மகிமையை நிறைய வீடியோக்கள்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. இந்த மனம், அதாவது பனம்பழத்தோட மனத்தை பற்றி தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் இதை ஒரு நேரம் இதை மணத்து பாருங்கள், அதோட சுவாசித்து பாருங்கள் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, இதோட மனங்கள் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக நம்ம உணரணும், தெரிஞ்சிருக்கணும். இது பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் உள்ள பழம். நான் மரத்தடியில் தான் நின்றுட்டுருக்கேன். நம்ம மரம் தான், நம்ம மரத்தில் தான் இது ஏற்கனவே இருந்தது. இந்த மரம் பார்த்திங்கன்னா நான் வச்ச மரம். இந்த 2 மரமும் பார்த்திங்கன்னா நான் வச்ச மரம். இவ்வளோ பெருசாக இருக்குது. அதாவது ஏதாவது உலகத்துக்கு நம்ம வச்சுட்டு போகணும். ஆனால் பனைமரம்லாம் வச்சு நம்ம பார்த்தோம்னா நம்ம பார்த்துட்டு தான் போக முடியும் அப்படி சொல்லுவோம். அதாவது பனை மரத்தை நம்ம வச்சு நம்ம காலத்தில் அதை பார்க்க, அதாவது அதோட பழத்தையே இதையும் நம்ம ருசிக்க முடியாது. ஏன்னா இது ரொம்ப காலம் ஆகும், கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 20-30 வருஷம் கூட ஆகும் இதோட பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு. அதனால் நம்ம வச்சுட்டு போகிறது நம்மளோட கடமை. நான் என்னோடய கையால் இந்த 2 மரம் வச்சுருக்கிறேன். முடிஞ்சால் நீங்களும் உங்கள் பகுதியில் உங்களுக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா எங்கேயாவது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மரம் வச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.